அன்பானவர்களே, அற்புதமான இந்த நல்ல நாளிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது 119 சங்கீதம் 165 வசனம், Psalm number 119 verse 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. Great peace have they which love thy law, and nothing shall offend them. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. சமாதானம் இல்லையே என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இந்த உலகம் அலைகின்றது. சமாதானம் இல்லையே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று, ஒரு நிம்மதியாக வாழ முடியவில்லையே என்று கதறுகிற உலகம். எத்தனையோ தாய்மார்களின் வார்த்தைகள், தாரக மந்திரமே இதுதான். குடும்பங்களில் சமாதானம் இல்லையே, கடவுளே, ஆண்டவரே என்று கதறுகிற உள்ளங்களே, அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வேத வசனம் பொய் சொல்லாது, வேத வசனம் மாறாத வசனம், வேத வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது, ஜீவ வசனம். வார்த்தையை கவனியுங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிறதான மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடறல் இல்லை, அவர்களுக்கு இடறல் இல்லை. இடறல் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிற குடும்பங்களுக்குள்ளே உண்டாகிற சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொய்யுரையாத தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். வசனத்தின் மீது ஒரு நேசம், பாசம் வரட்டும். அந்த நேசமும் பாசமும் நம்மை மிகுந்த சமாதானத்திற்குள் வழி நடத்தும். இடறல் இல்லை, இடறல் இல்லாத வாழ்க்கை. எதிலும் இடற வேண்டாம். எந்த முடிவு எடுப்பதிலும் நீங்கள் இடற வேண்டிய அவசியமே இல்லை. குழப்பமாக இருக்கிறதே என்ற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, வேதத்தை நேசியுங்கள். வேத வசனம் உங்களை வாழ வைக்கும். God bless you. Amen. பயப்படாதே, வாழ கரத்தாலே பாதுகாத்தே.